students, next exercise 3.10 third sum. Two cars are 100 miles apart. If they drive towards each other, they will be meet in 1 hour. If they drive in the same direction, they will meet in 2 hours. Find their speed by using graphical method. தமிழில் இரண்டு மகிழுந்துகளுக்கு இடைப்பட்ட தொலைவு 100 மைல்கள். இரண்டும் ஒன்றை நோக்கி பயணித்தால் 1 மணி நேரத்தில் சந்தித்து கொள்ளும். இரண்டும் ஒரே திசையில் செல்லும்போது 2 மணி நேரத்தில் ஓரிடத்தில் சந்தித்து ஒன்றாக பயணிக்கமெனில் இரண்டு மகிழுந்துகளின் வேகங்களை வரைபட முறையில் கணக்கிடுக. அவங்க 2 cars are 100 miles apart அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடைப்பட்ட தொலைவு 2 காருக்கு இடைப்பட்ட தொலைவு எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா 100 மைல்ஸு. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸசைஸ் 3.10 தேர்டு சம்மில் பார்க்குறோம். கொஷின் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 cars are 100 miles apart அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ இஃப் தே டிரைவ் டுவர்ட்ஸ் அதர் தே வில் மீட் இன் 1 hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இரண்டு கார்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு பார்த்தீங்கன்னா 100 மைலுப்பா டிஸ்டன்ஸு. சரிங்களா? ரெண்டு காருக்கும் இடைப்பட்ட தொலைவு பார்த்தீங்கன்னா 100 மைல்ஸ். சரிங்களா? இப்போ இரண்டும் ஒன்றை நோக்கி பயணித்தால், அதாவது drive towards each other they will meet on the opposite side. சரிங்களா? அப்படி பயணிச்சுன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு காரை எக்ஸ்ன்னு செகண்ட் காரை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். எப்படி எழுதுகிறோன்னா let x, y be a 2 cars respectively. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு காரை எக்ஸ்ன்னும் செகண்ட் காரை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இதோடைய தூரம் பார்த்திங்கன்னா 100 மைல்ஸு. இதை நம்ம ஸ்பீடோட ஃபார்முலாவில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு பை டைம். டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 100, டைம் பார்த்திங்கன்னா 1 ஹவர்னு சொன்னாங்க. அதனால தான் இது 100ன்னு நான் முடிச்சிட்டேன். வேறு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டட். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை பார்க்குறோம். drive in the same direction. If they drive in the same direction, they will meet in 2 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டும் ஒரே திசையில் செல்லும்போது, இரண்டும் ஒரே திசையில் செல்லுது. அதாவது இதுவும் சேம் டைரெக்ஷனில் தான் செல்கிறாங்க. அப்படி செல்லும்போது 2 மணி நேரத்தில் ஒரு இடத்துல சந்திக்குது. ரெண்டும் ஆப்போசிட்டில் வரும்பொழுது 1 ஹவரில் சந்திக்கிறாங்க. இங்கே என்ன டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு தெரில இவங்க 2 பேரும், பட் 1 ஹவரில் சந்திச்சுக்கிறாங்க. இங்கே சேம் டைரெக்ஷனில் தான் போகிறாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு பாயிண்டில், இங்கே ஒரு பாயிண்டில் நிற்கிறாரு, இவரும் இங்கே ஒரு பாயிண்டில் நிற்கிறாரு. அப்போ இது ரெண்டும் ஸ்பீடாக போகும்போது இங்கே ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போது காரு எக்ஸோட ஸ்பீடு என்ன, காரு ஒய்யோட ஸ்பீடு என்ன அப்படின்னு தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்க? அப்படின்னா இதை எக்ஸு மைனஸ் ஒய்ன்னு இருக்கீங்க. இதில் டிஸ்டன்ஸு பை டைம். டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 100ன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இது 100 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 2 hours. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். 5 2s are 10. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 50. ஈக்குவேஷன் 2. சரிங்க? இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்து
நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். x + y = 100. y அப்படி வச்சுக்கிங்க. அப்போ 100 - x அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே ரைட் பண்ணிக்கிறீங்க. x - y = 50. அப்போ -y = 50 - xன்னு இருக்கும். இப்போ இது ப்ளஸ் ஒய்யாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா y = +x -50 ஆகிடும். இப்போ போத்துக்குமே கிராஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ நம்ம டேபிள் வேல்யூஸில் -4 to +4 எப்போதுமே எடுப்போம். +or-4 பாசிட்டிவ் டைரக்ஷன் டு நெகட்டிவ் டைரக்ஷன்னு. பட் இதில் அப்படி பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா வேல்யூஸ் வந்து கிராஃப் எங்கேயே போகும், நமக்கு கிராஃப் ஷீட்டே பத்தாது. அப்போ என்ன பண்ணுறீங்க, எக்ஸுக்கு 100ன்னு எடுத்துக்கிறீங்க, ஒய்க்கு 0ன்னு எடுத்துக்கிறீங்க. சாரி, எக்ஸுக்கு வந்து 100 0ன்னு எடுத்துக்கிறீங்க. ஒய்யில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் -x எடுத்துக்கிறீங்க, இந்த இடம் வந்து 100 எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு y = 100 - x. சரிங்களா? இப்போ -xன்னு வச்சோம்னா இது எக்ஸுக்கு பதிலாக அந்த 100 சப்ஸ்டியூட் பண்ணால் -100 0. இந்த 100 வந்து கான்ஸ்டன்ட் டேர்மு, அதனால் எல்லாத்துலேயுமே 100 கொடுத்துருங்க. இது ரெண்டையுமே நம்ம இப்போ என்ன பண்ணணும், 100 - xன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 100 - 100 0 ஆகிடும். 100 0 ஆட் பண்ணுறப்ப 100ன்னு கிடைக்கும். இப்போ இதில் நம்ம பார்க்குறோம் எக்ஸோட வேல்யூஸில் 0 50 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இங்கே ஆல்ரெடி +x தான் இருக்குது, அதனால் இங்கே ஒன்றும் பெருசாக எழுத வேண்டியதில்லை, அதையே x எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு y = x - 50 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணிட்டோன்னா இப்போ -50 அப்படின்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இது, அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ x - 50, இது x இது -50 போத்தையும் ஆட் பண்ணால் இந்த இடம் 0 வரும், இந்த இடம் -50 வரும். இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம வரைபடத்தில் வரைய வேண்டிய புள்ளிகள் அப்படின்னு எழுதிக்கணும். bullet the points are. என்னென்ன பாயிண்ட்ஸு, 100, 0, இங்கே 0, 100. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50, 0, 0, -50. இதுக்கு தான் இப்போ நம்ம கிராஃபு ட்ரா பண்ண போகிறோம். கிராஃப் ஷீட்டை பாருங்கள், நான் எழுதியிருக்கேன். இது எக்ஸ் ஆக்சிஸு, இந்த இது வந்து இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. பாருங்க, இதில் இது ஒய், எக்ஸு டேஷு, ஒய் டேஷு, இந்த இடம் எக்ஸு. ஸ்கேலு ரைட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 25 யூனிட்ஸ். நான் 25 எடுத்திருக்கேங்க. இங்கே நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் 1 cm = 25 யூனிட்ஸ். ஒய் ஆக்சிஸுமே நான் 25 தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இங்கே டவுன் சைடு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ், இங்கே பாசிட்டிவ் வேல்யூஸ். ஓகேங்க. இப்போ நம்ம பாயிண்ட்ஸை நோட் பண்ணலாம். பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கிராஃபில் வந்து 100, 0, 0, 100 நோட் பண்ணுறோம். ஹண்ட்ரடு 0ங்களா, இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் 100 இந்த இடங்களா. அப்போ 100, 0 அப்படின்னா இந்த இடம் வந்துங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 100. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 0ன்னா இந்த இடம், ஒய் ஆக்சிஸ் 100ன்னா அப் சைடு பார்க்கணும். இந்த இடத்துல இருந்து அப் சைடு பார்த்தோம்னா இந்த இடம் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கிராஃபு,
50,0 50ன்றது எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். இந்த இடம் வரும். 50,0ன்னா 50ன்றது எக்ஸ் ஆக்சிஸ், 0ன்றது ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த பிளேஸ் வருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 0, -50 0ன்றது இந்த பிளேஸ் எக்ஸ் ஆக்சிஸில், -50னா இந்த இடம் வரும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். சரிங்களா? இங்கே ஒரு ஆரோ மார்க்கு, இங்கே ஒரு ஆரோ மார்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த 100க்கும் இந்த மேப் சைடு இருக்கிற 100ஐயும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ண பிறகு இந்த போத் லைன் இன்டர்செக்ட் ஆகும்ல, இந்த பிளேஸு தான் இது காரு ஒய், இது காரு எக்ஸு. சரிங்களா? இந்த எக்ஸுன்ற காரு இப்படி பயணிக்கிறது எதிரெதிர் திசையில், இந்த ஒய்ன்ற காரு இப்படி பயணிக்குது. இது போத்துமே மீட் ஆகக்கூடிய பிளேஸு 75 கிலோமீட்ரு. எக்ஸோட காரும் ஒய்யோட காரு 25 கிலோமீட்டரையும் மீட் ஆகுது. அப்போ 75,25 இதாங்க இதுக்கான சொல்யூஷனு. 75,25. இப்போ இன்டர்செக்டிங் த பாயிண்ட், டு காஸ் இன்டர்செக்டிங் த points, to cause intersecting the point, x ஓட பாயிண்ட் 75, y ஓட பாயிண்ட் 25. அப்போ இதை எடுத்து எழுதும்போது the speed of the two cars, the speed of the two cars, இரண்டு கார்களின் வேகங்கள் முறையே மகிழுந்துன்னு எழுதிக்கிங்க. ஒன்றோட ஒன்று சந்திக்கும் போது, ஒன்றை ஒன்று இந்த இடம் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது முறையே எப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 75ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75 km/h. ஒய்யோட வேல்யூஸ் 25 km/h. அவ்வளோதாங்க. எக்ஸ் இதோடைய ஸ்பீடோட என்ன ஸ்பீடு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.